ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜெனட்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜெனட்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஓகேவா? ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? த பேசிக் ரூல் ஆஃப் லைஃப் இஸ் லைக் ஆஸ் லைக். ஓகேவா? ஒரு பொருள் மாதிரி தான் இன்னொரு பொருள். சிம்பிள் ஆஸ் தட். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா செல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாரோட உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா செல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அவங்கவுங்க ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் மாறுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஜெனட்டிக்ஸ். ஓகேவா? அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஏன் மாறுதுன்றதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த ஜெனட்டிக்ஸில் நம்ம படிப்போம். சிம்பிள் as that, which means living things produce offspring that looks like them. ஓகேவா? மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு மாமரம் எடுத்துக்கிட்டோன்னா மாமரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதில் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருந்தாலும், மாம்பழத்துல வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் மேங்கோஸ் இருந்தாலும், பட் மரம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிம்பிள் as that. ஓகேவா? ஹியூமன்ஸ் கிவ் பர்த் டு ஹியூமன்ஸ் அண்ட் கேட் கிவ்ஸ் பர்த் டு கேட்ஸ். தட் இஸ் அதான் ஒரு கைண்ட் ஆஃப். இப்போ ஹியூமன்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் லிவிங் பீயிங். ஓகே, கேட் இஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் லிவிங் பீயிங் அண்ட் டைகர் இஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் லிவிங் பீயிங். பட் இது கேட்டும் பூனையும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அடங்கும். ஓகேவா? ஏன் இந்த ஃபேமிலின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இதை வந்து அவங்க எப்படி பிரிக்கிறாங்க, அதுக்கு என்ன பேருன்றதை வந்து நம்ம இதுக்கப்புறம் படிச்சுட்டு வருவோம். சிம்பிள் as that. ஓகே, ஈவன் வித்தின் ஹியூமன்ஸ் children often resembles their parents ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஒரு சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா மாதிரியோ இல்லை அவங்க தாத்தா மாதிரியோ நடக்கிறது பேசுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் இந்த லைனில் சொல்ல வராங்க. ஓகேவா? அதில் என்னென்னலாம் ட்ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ கலர் ஒரே மாதிரி இருக்கும், ஹேர் கலரு, ஷேப் ஆஃப் நோஸு, டைப் ஆஃப் இயர் லோபு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஆர் ஆல் இன்ஹெரிட்டபிள் ட்ரைட்ஸ் விச் மீன்ஸ் தே கேன் பி பாஸ்டு ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு தி நெக்ஸ்ட். ஓகேவா? இந்த ஐ கலரு, ஹேர் கலரு, ஷேப் ஆஃப் த நோஸு, டைப் ஆஃப் இயர் லோபு, இதெல்லாம் வந்து சரிங்களா? இன்ஹெரிட். ஹவு டு வி இன்ஹெரிட் ட்ரைட்ஸ்? ஓகேவா? இந்த உடல் அமைப்பு, ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து எப்படி ஜெனட்டிக்கலாக நமக்கு வந்து சேருது, ஜெனரேஷன் வைஸ் நமக்கு வந்து சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி வருதுன்னா, லைஸ் இன் தி ஜீனஸ். ஜீனஸ்னால் என்ன? ஜீனஸ் ஆர் டைனி யூனிட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தட் வி கெட் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ். சிம்பிள் as that. ஜீனஸ்னால் டிஎன்ஏ, நம்ம டிஎன்ஏக்குள்ளே இருக்கிற அந்த கோடுகள். தட்ஸ் இட். சிம்பிள் as that. They control our physical appearance and many biological functions inside the body. ஓகேவா? பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி இது பண்ணணும். இப்போ ஒரு சிலவங்கலாம் வந்து பரம்பரை சொட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பரம்பரையாக அவங்களுக்கு பால் ஹெட் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பரம்பரையாக ஒரு சிலவங்களுக்கு சுகர் இருக்கும், பரம்பரையாக ஒரு சிலவங்களுக்கு வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். சிம்பிள் as that. ஓகே, the study of genus and hereditary and genetic variation is called genetics. சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஹெரிடிட்டரினா என்ன? பரம்பரையாக பரம்பரையா அப்படி சொல்லணும். சிம்பிள் as that. பரம்பரையா. ஓகேவா? ஹெரிடிட்டரினா பரம்பரையா அப்பா அப்பா கிட்டேருந்து பையன்கிட்ட, பையனுக்குலேருந்து அவரோட பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாரிசு இதுவாக வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஹெரிடிட்டரின்னு சொல்கிறது. வேரியேஷன்னா என்ன? வேரியேஷன்னா என்னன்னா, அப்பா ஒருத்தர் தான். ஓகேவா? அப்பா கிட்டேருந்து 2 குழந்தைங்க, இப்போ அண்ணன் தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்பாவோட பசங்க 2 பேர், அதில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா, அவங்க 2 பேர் ஃபேஸ் கட்டு வேறு வேறையாக இருக்கும். புரியுதுங்களா? அண்ணன் தம்பிங்க 2 பேருக்குள்ள ஃபேஸ் கட் வேறு வேறையாக இருக்கும். அதை தான் வந்து வேரியேஷன் சொல்கிறாங்க. சிம்பிள் as that. ஓகே, the both hereditary and variations are possible because of the chromosomes which carry DNA, the genetic material. இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்னால தான் இது நடக்குது. குரோமோசோம்ஸில் என்ன இருக்குது? டிஎன்ஏ இருக்குது. ஓகே, இப்போ இது எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, மெண்டல். கிரிகர் ஜோஹன் மெண்டல், த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். 1 மார்க்கு. ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் யார்? மெண்டல். கிரிகர் ஜோஹன் மெண்டல். சிம்பிள் as that. அவர் வந்து என்ன ஒரு
ஆஸ்ட்ரியன் மாங்க்கு. ஓகேவா? அவரு செக்கோஸ்லோவியால ஒரு ஃபார்மர் ஃபேமிலியில 1822ல பொறந்திருக்காரு. ஓகே. 18வது வயசுல ஆஸ்டியன் மொனாஸ்ட்ரியில ஒரு ப்ரீஸ்ட்டா ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்க தான் மாங்க்கா அவரு இருந்திருக்காரு. ஓகே. அங்க வந்து என்ன பண்றாரு, பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் நேச்சுரல் சயின்ஸ்லாம் வந்து அ படிக்கிறாரு. அண்ட் தென் 1854ல he returned to the monastery, worked as a priest and taught him high school students. அவரோட ஃப்ரீ டைம்ல என்ன பண்றாரு, பீ பிளான்ட்ஸ வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்றாரு. ஓகேவா? அது அந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பீ பிளான்ட்ஸ வச்சு 10,000 பீ பிளான்ட்ஸு, அதில 36 வகையான பீ பிளான்ட்ஸ வந்து அவர் ஒர்க் பண்ணும்போது, இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் ஜெனடிக்ஸ வந்து அவரு கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு? அவ் அவரு வந்து எப்படி அத சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில வந்து அவர் கண்டுபிடிச்சதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பாலினேஷன். Naturally pollinate themselves, make making it easy to grow pure varieties. ஓகேவா? ஷார்ட் லைஃப் ஸ்பேம். அவரு அதாவது குறைஞ்ச ஒரு 3 மாசம் தான் அந்த செடி வளரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவரால வந்து நெறைய செடிகள வச்சு, நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் செடிகள வச்சு அவரால எக்ஸ்பெரிமென்ட் பண்ண முடிஞ்சது. ஓகே. அதே மாரி கிராஸ் பாலினேட் பண்ணவும் ஈஸியா முடிஞ்சது. ஏன்னா, அந்த ஒரு ஒரு வேற வேற வெரைட்டி ஆஃப் மகரந்த பூவுலருந்து இன்னொரு வேற செடிக்கு வந்து அவரு மகரந்த சேர்க்கை பண்ண முடிஞ்சது. ஓகேவா? சிம்பிள் அஸ் தட். அதே மாரி கிளியர் கான்ட்ராஸ்டிங் ட்ரையட்ஸ். கிளியரான ஒரு செடி வகைகள். அது எப்படி சொல்றதுன்னா, உயரமான செடி, அ த குட்டையான செடி, அதே மாரி பூ வகைகள்ல வேறுபட்ட செடி, பச்சை கலர் பழம் வச்சது, மஞ்ச கலர் பழம் வச்சது, இந்த மாரி மஞ்ச கலர் பூ வச்சது, பச்சை கலர் பூ வச்சது, அப்படின்ற மாரி ஏகப்பட்ட வெரைட்டீஸ் எடுத்து வந்து அவர் கிளியரா பண்ண முடிஞ்சது. ஓகேவா? அதுக்கப்புறம் அதில வந்து ஒரு முக்கியமான கிராஸ் வந்து இது பண்றாரு. மோனோ ஹைபிரிட் கிராஸ். மோனோ ஹைபிரிட் கிராஸ்னா என்னன்னா, ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ். அதாவது ஒரே கான்ட்ராஸ்ட் ட்ரைட்ஸ். டாலான செடி, அ ஷார்ட்டான செடி. இது 2த்தையும் பாலினேட் பண்ணி அதில என்ன கிடைக்குது? ஓகேவா? அதில வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் குடுத்துருப்பாய்ங்க. இதெல்லாம் வந்து நம்ம எஸ்ஐக்கு பெருசா தேவைப்படாது. பட் டிடி, கேப்பிட்டல் டிடி, ஸ்மால் டிடி. டாலுக்கு வந்து கேப்பிட்டல் டபுள் டி, டி ஸ்கொயரு. டிராஃப்ட்டுக்கு வந்து ஸ்மால் டி ஸ்கொயரு. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். ஓகேவா? அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து ஃபீனோடைப். ஃபீனோடைப் விசஸ் ஜீனோடைப். ஃபீனோடைப்ஸ்னா என்னன்னா, ஃபீனோடைப்ல வந்து அவருக்கு வந்து அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்ல வந்து வித்தியாசங்கள் தெரியுது. ஓகேவா? பட் ஜீனோடைப்ல ஆக்சுவல் ஜெனடிக் மேக்கப்பே நடக்குது. ஜீன்ஸ்லயே வந்து வேறுபடுது. அந்த ரேஷியோ. ஓகே. ஸோ தட் இஸ் அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஜீன்ஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர்ஸு. ஓகேவா? டால்னஸுக்கு வந்து டிடின்னு குறிப்பிடுறது. இல்லைன்னா டால், கேப்பிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. இதெல்லாம் வந்து நீங்க அந்த டயகிராம் வச்சு புக்ல வச்சு படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இத வந்து இத மட்டும் வந்து நீங்க புக்ல வந்து 10த் புக்ல இருக்கும். ஸோ அத மட்டும் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. பட் மெயினான இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் நான் இப்போ வந்து இதில சொல்லிர்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பண்ணெட் ஸ்கொயர். பண்ணெட் ஸ்கொயர் இஸ் எ சிம்பிள் டயகிராம் டெவலப்டு பை ஆர்.சி. பண்ணெட். இதுதான் வந்து அந்த செக் போர்டு மாரி. எது எது பெருசு, எது சின்னது, அது என்ன கிராஸ்ல பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான டயகிராம் இருக்கும். இத நீங்க 10த் புக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? இது வந்து இந்த பண்ணெட் ஸ்கொயர் டயகிராம் வந்து யார் இது பண்ணதுன்னா, ஆர்.சி. பண்ணெட். சிம்பிள். இதுக்கப்புறம் டை ஹைபிரிட் கிராஸ். டை ஹைபிரிட் கிராஸ்னா என்னன்னா, 2 டிஃபரெண்ட் பேர்ஸ் ஆஃப் ட்ரைஸ். ஓகேவா? 2 டிஃபரெண்ட் பேர்ஸ். அங்க வந்து மோனோ ஹைபிரிட்ல வந்து சிங்கிள் பேர் ஆஃப் ட்ரைட் தான் எடுத்திருந்தாங்க. ஆனா டை ஹைபிரிட்ல 2 டிஃபரெண்ட் பேர்லயே இருக்கு பாருங்க. டை ஹைபிரிட். அதில 2 டிஃபரெண்ட் பேர்ஸ். ஓகேவா? அதில வந்து இதான் பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் எல்லோ சீட்ஸு அண்டு விரிங்கிள்டு கிரீன் சீட்ஸ். ஸோ இந்த மாரி எடுத்து, அத வந்து அவர் பாலினேட் பண்ணி, அதில என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறார்ன்றது இருக்கு. சரிங்களா?
இதில் வந்து அவர் கடைசியாக என்ன பண்ணுறாரு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்ன்ற ஒரு ரிசல்ட்டு கிடைக்குது. அவர் டிஸ்கவர் பண்ணுறாரு. ஓகே. த ஃபேக்டர்ஸ் ஃப்ரம் த ஃபேக்டர்ஸ் ஃபார் சீடு வந்து ஷேப்பு, கலர் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். சீடோட கலரும் ஷேப்பும் இண்டிபெண்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் தே செப்பரேட் டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன். கேமெட் ஃபார்ம் ஆகும்போது அந்த சீடு வந்து செப்பரேட் ஆகும். ஈச் கேமெட் ரிசீவ்ஸ் ஒன் ஃபேக்டர் ஃபார் ஈச் ட்ரைடு. வென் கேமெட்ஸ் கம்பைன் டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் நியூ காம்பினேஷன் ஆஃப் ட்ரைட்ஸ் கேன் பி அப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சிம்பிள் அஸ் தட். ஓகே. இதுக்கப்புறம் வந்து மெண்டல்ஸ் லா ஆஃப் ஹெரிடிட்டி. ஓகே. இதில் வந்து 3 லா சொல்கிறாரு. லா ஆஃப் டாமினன்ஸு, லா ஆஃப் செக்ரிகேஷன், அதுக்கப்புறம் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டு. ஓகே. இதை மட்டும் படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மெயினான அது கொஷின் ஏரியா வந்துட்டோம். குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ அண்ட் ஜீனஸ். இப்போது நம்ம உடம்புல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஓகேவா. இந்த இன்சைடு த நியூக்ளியஸ் ஆஃப் ஈச் செல் ஆர் குரோமோசோம்ஸ். நியூக்ளியஸ்குள்ளே தான் வந்து குரோமோசோம்ஸ் இருக்குது. அந்த குரோமோசோம் தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏவை கேரி பண்ணுது. சிம்பிள் அஸ் தட். இப்போது இந்த குரோமோசோம்ன்ற வார்த்தையை யார் முதல்ல யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வால்டெய்யர். ஓகேவா. 1888 இந்த குரோமோசோம்ன்ற வார்த்தையை அவர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறாரு. குரோமோசோம் தான் வந்து டிஎன்ஏவை கேரி பண்ணுது. விச் ஸ்டோர்ஸ் ஆல் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன். டிஎன்ஏ வந்து ஆல் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன், வம்சாவளியோட ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் எதுக்குள்ளே இருக்குன்னா டிஎன்ஏக்குள்ளே இருக்குது. சிம்பிள். டியூரிங் செல் டிவிஷன் குரோமோசோம்ஸ் மேக் ஷோர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இஸ் பாஸ்டு ஃப்ரம் பேரண்டிங் டு ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ அந்த செல் டிவிஷன் நடக்கும்போது ஒரிஜினல் பேரண்ட்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு கரெக்டாக அது மூவ் ஆகுதான்றது குரோமோசோம் வந்து மேக் ஷோர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். டிஎன்ஏவோட அப்சர்வேஷன் என்ன? டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். யூ கேன் சி. ஓகேவா. இட் இஸ் அ மாலிகூல் தட் கேரி ஜெனட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். மாலிகூலாக ஆட்டமான்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மாலிக்யூல். சரியா. ஜீனஸ் ஆர் ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் அ டிஎன்ஏ. ஈச் gene controls a particular traits like eye color or blood type. Okay. A gene is also present at a fixed location on a chromosome called its locus. ஓகேவா. சிம்பிள். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் குரோமோசோம். சிம்பிள். குரோமோசோம்னா என்ன? நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ஒரு இது. அதை ஃபஸ்ட்டு யார் வந்து யூஸ் பண்ணது, அந்த வேர்டை யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வால்டெய்யர். எப்போனா 1888. சிம்பிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஓகே. ஜீன்னா என்ன? ஒரு ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் ஜீன். சிம்பிள். Chromosomes are long, thin and thread-like structures made up of two identical strands called sister chromatids. அதுக்கப்புறம் சென்ட்ரோமர் ஹோல்ஸ் chromatids டுகெதர். ஓகேவா. அதுக்கப்புறம் குரோமோனேமா ஸ்பைரல் த்ரெட் இன்சைட் தி chromatids. குரோமோமர்ஸ் bread-like structures along the chromonema. ஓகேவா. சிம்பிள். They are made up of DNA and RNA and proteins and metallic ions. RNA என்ன? ரிபோநியூக்ளிக் ஆசிட். சிம்பிள். ஓகேவா. RNA என்னன்னா ரிபோநியூக்ளிக் ஆசிட். The proteins give structural support to the chromosomes. Protein gives structural support to the chromosomes. ஒன் வேர்ட் ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. சேட்டலைட்டு லைக் நாபு ஏஜிங் அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் டிலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் அண்ட் மெட்டாசென்ட்ரிக் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. குரோமோசோமோட டைப்ஸ்
ஓகேவா? அத வந்து எத பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, சென்ட்ரியோமர் அத பேஸ் பண்ணி வந்து பொசிஷன பேஸ் பண்ணி வந்து சொல்றாங்க. அதே மாரி டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ்ல ஃபங்ஷன பேஸ் பண்ணியும் வந்து அத இது பண்றாங்க. ஆட்டோசோம்ஸு ஆட்டோசோம்ஸு, ஆலோசோம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. ஓகேவா? செக்ஸ் குரோமோசோம்ஸ் அதாவது ஆட்டோசோம்ஸ்னா என்ன? கேரி ஜீன்ஸ் தட் கண்ட்ரோல் பாடி ட்ரைட்ஸு. போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ். ஆட்டோசோம்ஸ்னா என்னன்னா, அ நம்ம உடம்புக்குள்ள வந்து 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ 22 பேர் வந்து ஆட்டோசோம்ஸ். ஓகே. அது எல்லாருக்குமே காமனு. அதில தான் வந்து ஒருத்தவங்களோட உடல் அமைப்பு மாறும். அ முகம் எப்படி இருக்கு, அ இந்த முடி கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மாறும்னு சொல்லிட்டு அது அந்த இதில இருக்கும். பட் அது ஆணா, பெண்ணா உருவாக போற கரு வந்து ஆணா, பெண்ணான்னு மாத்துறது வந்து அந்த 23வது பேர். அது வந்து இதுக்கப்புறம் நாம இதில பார்ப்போம் பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. காரியோடைப்ஸ். ஓகேவா? கேரியோடைப்ஸு. இதில வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் ஈச் ஸ்பீஷீஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. Each body cell has a 23 pair of chromosomes. Okay. Each body cells have a 23 pair of chromosomes. Out of these 22 pair of 22 pairs are autosomes. ஸோ அந்த 22 பேர் வந்து ஆட்டோசோம்ஸ். அது எல்லாத்துலேயும் காமன். இந்த 23வது பேர் தான் செக்ஸ் குரோமோசோம் பேருன்னு சொல்லுவாங்க. அதாவது XX அண்ட் XY அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. Diploid. In body cells, chromosomes usually occur in pairs. This condition is called diploid. In gametes, only single set of chromosome is present. This is called haploid. ஓகே. இதை வந்து நீங்கள் அந்த புக்கில் வந்து டயக்ராமோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். டிப்ளாய்டு ஹெப்ளாய்டுனா என்னன்னு. ஓகே. இதுக்கப்புறம் அவ்வளோதான். மற்றபடி இதில் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து அந்த 22 பேர் ஆஃப் இது வந்து முக்கியமாக கேட்பாங்க. அதில் செக்ஸ் குரோமோசோம் எத்தனாவது பேருனா 23வது பேர் தான் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ இஸ் த மெயின் காம்பனண்ட் ஆஃப் தி குரோமோசோம்ஸ். Okay, the most widely accepted model of DNA is double helix model. Double helix model proposed by James Watson and Francis Crick. Francis Crick. ஓகேவா? 1953ல. ஸோ ஜேம்ஸ் வாட்சன் அண்டு ஃப்ரான்சிஸ் கிரிக்ஸ். டபுள் ஹெலிக்ஸ் மாடல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் ஹெலிக்ஸ் மாடல். ஸோ டிஎன்ஏவோட மாடல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹெலிக்ஸ் மாடல். They built their model using X-ray diffraction studies by Rosalind Franklin and Marie Curie. Maurice Willings. ஓகேவா? Maurice Willings. In 1962, Watson and Crick and Willings received the Nobel Prize in medicine for this discovery. In 1962, Watson, Crick அண்ட் வில்லிங்ஸ் வந்து நோபல் ப்ரைஸ் ஃபார் மெடிசன் வந்து வாங்குறாங்க. எதுக்காக? இந்த டிஸ்கவரிக்காக, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் மாடலுக்காக. ஓகே. கெமிக்கல் காம்போசிஷன் இஸ் டிஎன்ஏ இஸ் அ லார்ஜ் மாலிகுல் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். இட் இஸ் கால்டு பாலிநியூக்ளியோடைட். ஓகேவா? நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ்னால ஆனது. ஈச் நியூக்ளியோடைட் ஹேட்ஸ் 3 பார்ட்ஸு. சுகர், deoxyribose sugar, nitrogenous base called purines and pyrimidines. அதுக்கப்புறம் பாஸ்பேட் குரூப். ஓகேவா? இந்த 3 தான் அதில் இருக்குது. சுகரு, நைட்ரோஜனஸ் பேஸு அண்டு பாஸ்பேட் குரூப். சிம்பிள் அஸ் தட். நியூக்ளியோசைடு. The difference between nucleoside and nucleotide அப்படின்னா நியூக்ளியோசைடுனா சுகர் ப்ளஸ் நைட்ரோஜன் பேஸு. ஆனால் நியூக்ளியோடைடுனா நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் குரூப். ஓகே, சிம்பிள். 2 long chain of nucleotide. These chain twisted into a double helix. இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் மாடல் இதை வந்து நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களை அந்த டைராம் வச்சு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சிம்பிள் அஸ் தட். சார் கிராஃப் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா
எர்வின் சக்ரவர்த்தி தான் வந்து ஸ்டேட் தட் இன் டிஎன்ஏ த அமௌண்ட் ஆஃப் ஆன்டியோன் இஸ் ஈக்குவல் டு தைமைன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா த அமௌண்ட் ஆஃப் அடைன் அடைன் எஸ் கரெக்ட் தான், கரெக்டாக தான் சொல்கிறேன்னா ஓகே, தைமைன் சொல்கிறாரு. அமௌண்ட் ஆஃப் கெனைன் வந்து சைட்டோசைன் சொல்கிறார். ஓகே, சிம்பிள் as that. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனா நான் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் டிஎன்ஏ இதெல்லாம் வந்து பெருசாக கொஷினில் வராது. ஸோ இதெல்லாம் வந்து யூபிசியோட மெட்டீரியல். அதனால் வந்து உங்களுக்கு நான் மெயினான இதை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அண்ட் தென் சிக்னிஃபிகன்ஸ். டிஎன்ஏ வந்து ஏன் முக்கியமானது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இட் கேரிஸ் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன். பரம்பரையான இன்ஃபர்மேஷனை அது கேரி பண்ணுது. இட் கண்டெய்ன்ஸ் தி இன்ஸ்ட்ரக்ஷன் டு மேக் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? ப்ரோட்டீன்ஸ் மேக் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அது கொடுக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இட் கண்ட்ரோல்ஸ் தி டெவலப்மெண்ட் க்ரோத் அண்ட் டெய்லி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். சிம்பிள் as that. ஒரு பாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதே வந்து அந்த டிஎன்ஏ தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, டன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் த ப்ராசஸ் தட் டிசைட்ஸ் வேர் a developing baby will be a male or female. This controlled by the chromosomes. ஓகேவா? குரோமோசோம்ஸை வச்சு தான் நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுறோம். Humans have 23 pair of chromosomes in each cell. 22 pairs are autosomes. 23rd pair is the sex chromosome. Egg carries the same type of chromosome 22 plus X. Females are called homogametes. XX na homogametes, XY na heterogametes. Okay, simple as that. Male க்கு வந்து heterogametes. Okay, and then how sex is decided? If a egg fuses with a sperm carrying X, the child will be female. The egg fuses with the sperm carrying Y, child will be male. இதுதான் வந்து அவங்க சிம்பிளாக சொல்கிறாங்க. அதே மாதிரியே முக்கியமானது இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் இது, which means the sperm from the father decides the sex of a child, not the mother. ஸோ ஒரு குழந்தையோட ஜெண்டர் வந்து அதாவது செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுறதுக்கு யார் காரணம்னு கேட்பாங்க. அப்பாவா அம்மாவான்னு கேட்டாங்கன்னா அப்பா தான் முழுக்க காரணம். ஒரு குழந்தை ஆண் குழந்தைய பிறக்கிறதுக்கோ இல்லை பெண் குழந்தைய பிறக்கிறதுக்கோ யார் காரணம்னா அப்பா தான் காரணம், அம்மா கிடையாது. ஓகே, சிம்பிள் as that. அதுக்கப்புறம் மியூட்டேஷன்னா என்ன? ஒரு சடன் சேஞ்ச், டிஎன்ஏல ஒரு சடன் சேஞ்ச் நடத்துதுன்னா அதுக்கு பேர் மியூட்டேஷன். ஓகேவா? இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூகோ டிவ்ரீஸ். எப்போனா 1901. ஓகே, சிம்பிள் as that. ஹியூகோ டெவரீஸ். இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஜீன் மியூட்டேஷன் happens when the DNA section of a single gene changes. தட்ஸ் இட். இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே மெயினான விஷயம்னு ஒன்றும் இல்லை. சடன் சேஞ்ச் ஆஃப் டிஎன்ஏனா மியூட்டேஷன், அதோடு இதில் முடிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே இதில் டீட்டெயில்ஸே இல்லை. ஸோ ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். நீங்கள் ஒரு தடவை நல்லா நான் சொன்னதோட நீங்கள் ஸ்கூல் புக் ஒரு தடவை தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.